ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காரசாரமான கார சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 7 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி, நல்ல கலர் கொடுக்கும், காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி கார சட்னி செய்ய போகிறேன். இந்த பூண்டை தோலை எடுத்து உரித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தக்காளி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றணும். அப்படி ஊற்றினா நல்லாயிருக்கும், வயிறு எரிச்சலும் இருக்காது, காரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, தக்காளி, மிளகாய், இதோட இந்த மிக்சியில் அரைச்சிட்டு இந்த ஆயில்லையே நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். குக் பண்ணிட்டோன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும், திக்கான ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணிட்டோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்கான கிரேவி நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளவுதான், சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு.